Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம வீட்ல இருக்கிற கரப்பான் பூச்சியை எப்படி விரட்டலாம்னு ஒரு ஈஸியான சூப்பர் டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த ஹோம் ரெமெடி செய்யிறதுக்கு உங்களுக்கு எந்த கெமிக்கலும் தேவையில்லை. வீட்ல இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப ஈஸியா செய்யலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம் ரெமெடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் மைதா மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஹார்பிக் டாய்லெட் கிளீனரை போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் ஹார்பிக் டாய்லெட் கிளீனர் இல்லைன்னா வேறு பிராண்ட் டாய்லெட் கிளீனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்படின்னா சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது கைக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. அப்படியே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். கரப்பான்பூச்சி உங்கள் வீட்டில் எந்த இடத்துலலாம் அதிகமாக வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல, அந்த இடத்துல ஒரு உருண்டையாக வச்சு விட்டுடுங்க. கிச்சன் சிங்க்கு கிட்ட, கிச்சன் கார்னரில், கேஸ் ஸ்டவ் கீழே, ஷெல்ஃபு பக்கத்தில், அப்புறமா கிச்சன் கேபினெட் உள்ள எல்லா இடத்துலையும் ஒரு உருண்டையாக போட்டு விடுங்க. இது ஒரு கெமிக்கல் மாதிரி வேலை செய்யும். இந்த கெமிக்கலுக்கு அந்த கரப்பான்பூச்சி அந்த இடத்துலையே வராது. இந்த ஹோம் ரெமிடியை எல்லா வாரமும் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒரு கரப்பான்பூச்சி உங்கள் வீட்டில் இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் ஆகிடும். அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கை எட்டுற அளவுக்கு கீழே எதுவும் வைக்காதீங்க. இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படியாச்சும் ரிசல்ட்டை வந்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.